168 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலினுடைய மேலே 35,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருந்தது. நண்பர்களே, திடீரென்று ஒரு வெடிச்சத்தம், மரண ஓலம், புகை மண்டலம், என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுன்னு காக்பிட்ல இருந்து பைலட் வந்து வெளியில சொல்லி எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க, கடல்ல மத்தியதரை கடல்ல விழப்போறோம், தண்ணியில மிதக்கலாம், உதவி வந்தா பிழைக்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்றாரு. மயான அமைதி. அதுக்கப்புறம் யாராவது பேச முடியுமா? எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் எடுத்து போடுறான். 10,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. நடந்த நிகழ்வு. துணை விமானி மட்டும் தன் முயற்சியை விடாமல் அதை ஆன் பண்ணி பார்க்கிறான். 5,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. திடீர்னு துணை விமானி சொல்றான், கிரீன் லைட் எரியுது, என்ஜின் ஆன் ஆயிடுச்சு. காக்பிட்டுக்குள்ள தாண்டி உட்கார்ந்த பைலட் 2 பேரும் சேர்ந்து விமானத்தை ஆன் பண்றாங்க. தண்ணீரை தொட இருந்த விமானத்தினுடைய என்ஜின் வேலை செய்ய ஆரம்பித்து மீண்டும் மேலே ஏற்றுகிறார்கள். நண்பர்களே, காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். பக்கத்து நாட்டில் எமர்ஜென்சி லேண்டிங்னு இறக்குறான். பத்திரிகை துறை நண்பர்கள் அத்துணை பேரும் சூழ்ந்து கொண்டு இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்திருக்கின்றீர்களே, கடைசியா என்ன நினைச்சீங்கன்னு கேட்கிறான். ஒருத்தன் நாட்டை சொல்றான், ஒருத்தன் பேங்க்ல இருக்கிற பணத்தை சொல்றான், ஒருத்தன் அழகான மனைவியை சொல்லுகின்றான். அருமை பெற்றோர்களே, தந்தைமார்களே, உங்களுடைய சிறப்பு என்ன என்று பாருங்கள். என் பிள்ளைகளை அனாதையாக விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்தோம். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையானது, அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாதது. சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறது அம்மாவோட அன்பு. சாப்பிட உட்காரும் போதே புள்ள சாப்பிட்டானா பொண்ணு சாப்பிட்டுருச்சான்னு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட அன்பு. இந்த உலகிற்கு உன்னை அறிமுகப்படுத்தியவள் உன்னுடைய தாய் என்றால், இந்த உலகத்தை உனக்கு அறிமுகப்படுத்தியவர் உன்னுடைய தந்தை. கீழே விழாமல் பாருங்க, சின்ன பையன் எப்படி கை தட்டுறான், எவ்வளவு உணர்ந்து கை தட்டுறான் அப்பாவை பத்தின்னு. இதுதான் பேச்சினுடைய அழகு என்று நான் சொல்லுவேன். அதோடு மட்டுமல்ல, பிள்ளை கீழே விழாம இருக்கிறது எப்படி அம்மா சொல்லி தருவாங்க. கீழே விழுந்தால் மீண்டும் எழுவது எப்படி என்பதை அப்பா சொல்லி தருவார். அம்மாவோட அன்பு தோசை மாதிரி, சாப்பிட்டோன்னு ருசி தெரியும். அப்பாவோட அன்பு தோசைக்கல் மாதிரி, எவ்வளவு வெந்தாலும் மற்றவர்கள் சொன்னால் ஒழிய அவர் படுகின்ற கஷ்டத்தை அவர் சொல்ல மாட்டார். தந்தை தன்னுடைய அருகிலே இருந்தால் தனி தைரியம் தன்னால் வந்துவிடும். நாம் சறுக்கும் போதும் கீழே விழும் போதும் நம்மை தாங்கி பிடித்து போட, இந்த உலகத்துல எது வேணாலும் நீ சாதிக்க முடியும், நான் இருக்கிறேன் போ அப்படின்னு சொல்ற ஒற்றை உறவு தந்தை மட்டுமே. இதை ஏன் குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? தந்தை தன்னுடைய பாசத்தை வெளியிலே காட்ட தெரியாதவர். தந்தை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தெரியாதவர். இந்த தந்தைக்கு அழக்கூட தெரியாது. குடம் குடமாக தன்னுடைய மனதிலே சோகங்களை வைத்துக் கொண்டு அழுதால் இந்த குடும்பம் நிலை குலைந்து விடுமே என்பதற்காக தன்னுடைய கண்ணிலே கண்ணீரை கூட காண்பிக்க மாட்டார். உங்களை பெற்று வளர்த்தெடுப்பதற்காக எத்துணை பேரிடம் கடன்பட்டிருப்பார், எத்துணை இரவுகளை கண்ணீரில் கழித்திருப்பார். அத்துணை சூழ்நிலையிலும் என்னோட வேலைக்கு வாடான்னு சொல்லாம நீ போய் படிடா. தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளை அடைய வேண்டும். தான் படிக்காத படிப்பை தன் பிள்ளை படிக்க வேண்டும். பால் இன்றி பிள்ளைகளும் பசி அறிந்து தாய் அழுவால் கையிலே காசுமில்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில் கூட கொச்சை பிழைப்பறியோம், கொலை திருட்டு நாம் அறியோம் என்று பிள்ளைகளை நன்றாக சமுதாயத்திலே வளர்த்தெடுப்பதற்காக ஒவ்வொரு தந்தையும் படுகின்ற பாடு, குறிப்பாக இந்த கிராமப்புறங்களிலே, விருத்தாச்சலம் போன்ற இடங்களிலே, உழைப்பாளிகள் நிறைந்த இடத்திலே அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல என்பதை பிள்ளைகள் உணருங்கள். அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, தந்தை தனக்கு கிடைக்காத அத்துணையையும் தன் பிள்ளைக்கு தர வேண்டும் என்று நினைத்து உங்களுக்காக உழைப்பவர். இந்த கல்வி உட்பட காலில் அருந்த செருப்பையும்
நைந்து போன 4 முழ வேஷ்டியையும் அரைக்கை சட்டையையும் போட்டுக்கொண்டு பிள்ளைகளுக்கு ஃபுல் பேண்ட்டு, ஃபுல் ஷர்ட்டு, ஷூ வாங்கி கொடுத்து, நீ போய் படிடா, நீ ஒருத்தன் படிச்சா என்னுடைய தலைமுறையே தலை நிமிரும் என்று கனவுகளோடு எதிர்பார்த்திருப்பவர்கள் பெற்றோர்கள். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாய் தந்தையினுடைய கண்ணீர். மாணவ செல்வங்களே, இங்கு இருக்கின்ற இளைஞர்களே, எக்காரணம் முன்னிட்டும் பெற்றோர்களினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நீங்கள் காரணமாக ஒருபோதும் இருந்து விடாதீர்கள். காரணம், உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களினுடைய கண்ணீர் என்பதை தயவு செய்து இப்போதே புரிந்து கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு தந்தையும் தான் உணர்த்தாமல் உணர்த்திய உணர்வுகளை, பேசாமல் காட்டிய பாசத்தை, உழைக்காமல் உழைத்த உழைப்பினை வேறு யாரால் தர முடியும்? உங்களுக்கு நினைத்து பாருங்கள். யாராலும் தர முடியாது. நாம் உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, இருக்கின்ற இடம், வாழ்கின்ற வாழ்க்கை, படிக்கின்ற படிப்பு அத்துணையும் அந்த தந்தையினுடைய வியர்வையில் விளைந்தது தானே. தன் தந்தையினுடைய முடி உதிர்ந்த மண்டையில், வெடிப்பு விழுந்த கால்களில், நரம்பு புடைத்த கைகளில், நரை விழுந்த மீசையில் தெரிவதெல்லாம் அவர் இந்த பிள்ளைகளுக்காக உழைத்த உழைப்பினுடைய சின்னம் தானே ஒழிய வேறல்ல. நண்பர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் அந்த பெற்றோர்களை நிற்கதியாக விட்டுவிடாதீர்கள். இந்த விருதாச்சலத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் சொன்ன ஒரு சம்பவத்தை, நான் பார்த்து நெகிழ்ந்து போன ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எப்படிப்பட்ட மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள்! இந்த பாசம், பிள்ளை பாசம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கிறது என்று பார்த்து உள்ளபடியே நான் வியந்து போனேன். என்று 4 மாதங்களுக்கு முன்னால் நண்பர்களே, சவுதி அரேபியாவிலே ஜெத்தா என்ற இடத்திலே உரையாற்றிவிட்டு, சவுதி அரேபியாவில் ஜெத்தா விமான நிலையத்தில் வந்து நான் உட்கார்றேன். விழுப்புரம் விருதாச்சலத்தை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் இங்கிருந்து சவுதி அரேபியாவிலே சென்று வேலை பார்ப்பவர்கள். யாருடைய பிள்ளைகளாவது வெளிநாட்டிலே சென்று வேலை பார்த்தால் மனதிலே நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். தன்னுடைய குடும்ப மானத்தை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக நான் பார்த்து வியந்து போனேன். பாலைவனத்திலே பகல் நேரத்திலே தாறு உருகி ஓடும், பச்சை மரம் பற்றி எரியும். அப்படிப்பட்ட வெயிலிலே நம்முடைய குழந்தைகள் அங்கே போய் வேலை பார்க்கிறார்கள். 4 பேர் அங்கிருந்து வந்தான். என்னை பார்த்துட்டு வந்து, சார் நீங்க தானே கலிமூர்த்தின்னு கேட்டான். நடந்த நிகழ்வை அப்படியே பதிவு செய்கின்றேன். ஆமாண்ண, உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் சார். எடுத்துட்டு எனக்கு முன்னாடி ரோலா ஏர்போர்ட்ல உட்கார்ந்தான். ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட கேட்குறான், என்னடா மாப்பிள்ள, 5 வருஷமா அந்த பாலைவனத்தில் வேலை பார்த்து உன் தங்கச்சி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு போல இருக்கு. ஆமாடா, அப்பா பாவண்டா, அவர் என்னடா பண்ணுவார்? கொஞ்சம் கொஞ்சமா பணம் அனுப்பிச்சு கல்யாணம் நிச்சயம் அடிச்சு அதுக்கு தாண்டா போகிறோம். இப்படியே எல்லாம் வாங்கிட்டியாடான்னு அவன் கேட்குறான். கடைசி நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டில இருந்து 10 பவுன் நகை வேணும்னு கேட்டாங்கடா. ஷேக்கு கிட்ட போய் இன்னும் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாங்க. ஷேக் மன்னர் ஆட்சி, கம்பெனியினுடைய முதலாளி மன்னர்கள். அவர் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டாரா. நம்முடைய 182 ரூபாய் அங்குள்ள 1 டினார். நாம் எங்கே இருக்கின்றோம், அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னும் 2 வருஷம் இந்த பாலைவனத்தில் வேலை பார்க்கணும்னு எழுதி வாங்கிட்டாரு. இன்னும் 2 வருஷமா இந்த பாலைவனத்திலேயாங்கிறான் இன்னொருத்தன். அப்போ இங்கே பாடுறா, தங்கச்சிக்கு செயின், அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு ஓனா எடுத்து காமிக்கிறான். உடனே நண்பன் கேட்கிறான், எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றிருக்கின்றீர்கள் பாருங்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உனக்கு என்னடா வாங்கினேன்னு கேட்குறான். அவன் சொல்றான், எனக்கு என்னடா, இங்க பொருள் நல்லா இருக்கும், விலை கூட இருக்கும்னு உனக்கு தெரியாதா? நம்ம கல்யாணம்டா, ஊருக்கு போய் ஒரு 50 ரூபாயில ஒரு சட்டை எடுத்துக்கலாம்டா. பாருங்க, நான் இதை அவன் பேசுறதை கேட்டுட்டு முதுகுல ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு அதுக்குள்ள ஃப்ளைட்டுக்கு கால் வச்சு உள்ள போயிட்டேன். நான் ஃப்ளைட்டில் அவன்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசணும்னு நினைச்சேன். பிஸ்னஸ் கிளாஸ் எக்கானமி கிளாஸில் பிரிஞ்சு போயிட்டதுனால பேச முடியல. நண்பர்களே, சென்னையில் வந்து விமானம் இறங்கியது. நான் லக்கேஜ் எடுக்கிறதுக்காக அவன் என்ன எனக்கு முன்னால் லக்கேஜ் எடுத்துட்டு அவனும் அவனுடைய நண்பனும் அப்படி போகிறான்.
வயது முதிர்ந்த ஒருவர், உங்கள் பகுதியைச் சேர்ந்தவர், ஒடியாந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, தம்பி 5 வருஷமா இந்த பாலைவனத்தில் இருந்துட்டு வராம பண்ணிட்டேடா, இழைச்சு போயிட்டியே, கருத்து போயிட்டேன்னு கண்கலங்க நிற்கின்றார். தங்கை ஓடி வந்து கால்களை கட்டி கொண்டு, அண்ணன் எனக்காக, என்னால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். நண்பர்களே, இப்படி கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கின்ற அந்த பாச பிணைப்பிலே அந்த மாணவன், அந்த இளைஞன் தான் நின்று கொண்ட இடத்திலிருந்து திரும்பி தன்னுடைய நண்பனை பார்த்தான். அதிலே 1000 அர்த்தங்கள். இப்படிப்பட்ட பாசத்திற்காக நான் எத்துணை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பாலைவனத்திலே வேலை பார்த்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன். அதுக்கு மேல என்னால கிராஸ் பண்ணி வர முடியல. நான் பக்கத்துல போய் சொன்னேன் அவங்க அப்பாவை பார்த்து, வயதான ஒரு மனிதர், அவருக்கு என்ன தெரியாது, உண்மையிலே நீங்க கொடுத்து வச்ச மனிதர், கொடுத்து வச்ச அப்பான்னு தட்டின கை. உடனே அந்த பையன் சொன்னான் பாருங்க, ஐயா எங்க அப்பா கொடுத்து வச்சவர் இல்லைங்கய்யா, நாங்க தான் கொடுத்து வச்சோம். ஏன் தம்பி அப்படி சொல்ற? எங்க அம்மா எங்களை பெத்து போட்டுட்டு 3 பேரையும் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க சார். எங்க அப்பா வேற கல்யாணமே பண்ணிக்கல சார். உடல் பொருள் ஆவி அத்துணையும் செலவு செய்து படிக்க வைத்ததோடு மட்டுமின்றி தன்னிடம் இருப்பது அத்துணையும் விற்று என்னை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிச்சார் சார். அவர் கொடுத்து வச்சவரா நாங்க கொடுத்து வச்சவங்களா சொல்லுங்க. நான் சொன்னேன், நீங்க 2 பேருமே கொடுத்து வச்சவங்க தான்ப்பா. நீ என்னோட வந்து சவுதி அரேபியாவில் செல்ஃபி எடுத்துட்ட, தமிழகத்திலே இப்படி ஒரு இளைஞன் இருக்கின்றான், உன்னோட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் வான்னு சொல்லி அவன்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டு வெளியில வந்து கண்ணில் கண்ணீருடன் சென்னையை நோக்கி சென்றேன்.